ஐயோ இந்துக்களை கொன்னுட்டாங்களே, இந்துஸ்தான்ல இந்துக்களை கொன்னுட்டாங்களே அப்படின்னு சொல்லி வழக்கம் போல சாவு வீட்டுல போய் அரசியல் பண்ணியிருக்கிறாங்க பாஜகவுடைய தலைவர்கள். இப்போ பஹல்காம்ல கொல்லப்பட்டிருக்காங்க அந்த 28 பேர்ல 2 பேர் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவங்க. அந்த இறந்த அந்த வீட்டுக்கு போய் நாங்க ஆறுதல் சொல்ல போறோம் அப்படின்னு நாங்க போயிருக்கக்கூடிய பாஜக தலைவர் சுவேந்த அதிகாரி அங்க போயிட்டு தான் இந்துக்களை கொன்னுட்டாங்க, இந்துஸ்தான்ல இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லி வழக்கம் போல அந்த சாவு வீட்டுல ஒரு கேவலமான கேடுகட்ட அரசியல பண்ணியிருக்கிறாரு. சரி, இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை எல்லாம் வடக்கு மக்கள் இன்னும் நம்புறாங்களா அப்படின்னு கேட்டோம்னா, வெறுப்பு அப்படிங்கிறது நம்து போன பானிபூரி மாதிரி, அதை வச்சு ரொம்ப நாளைக்குலாம் இவங்களால வடை சுட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அந்த வடக்கு மக்களும் இன்னைக்கு யதார்த்தத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பஹல்காம் தாக்குதல்ல இந்துக்களை காப்பாற்றுறதுக்காக ஒரு இஸ்லாமியன் உயிர் தியாகம் செஞ்சிருக்கான். வெறும் குதிரை ஓட்டி பொழைக்கிறது அவனுடைய பொழப்பு. ஆனா இந்துக்களை காப்பாற்றுறதுக்காக தன்னோட உயிரை அவன் தியாகம் செஞ்சிருக்கான். அவனுடைய தாய் மகனை இழந்துட்டு இந்த அளவுக்கு கண்ணீர் சிந்துறாங்கன்னு சொல்லி இந்த வீடியோ எல்லாம் இன்னைக்கு வடக்கு மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா ஒரு இஸ்லாமிய இளைஞர் அங்க பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்துக்களை தன்னோட முதுகுலயே சுமந்துகிட்டு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தூக்கிட்டு ஓடுறாங்க அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இந்த காட்சி எல்லாம் இன்னைக்கு வடக்கு மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்ட அந்த சுற்றுலா பயணிகளோட உடைமைகள் அவங்களுடைய பத்திரமா வெளியில கொண்டு வந்து அவங்க விட்டுட்டு அவங்களோட உடைமைகளை பத்திரமான முறையில் கொடுக்கறதால இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் இந்த காஷ்மீர் மக்களை பார்த்து நன்றி சொல்லி இவங்களோட மனிதநேயத்தை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கக்கூடிய மக்களுக்கு, குறிப்பா வடக்கு மக்களுக்குமே சரி, தீவிரவாதம் வேற, மதம் வேற. தீவிரவாதத்திற்கும் எந்த ஒரு மதத்துக்கு சம்பந்தம் கிடையாது. ஏன்னா ஒரு தீவிரவாதி அவன் மனிதனே கிடையாது அப்படின்ற யதார்த்தம் இன்னைக்கு மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்குது. இதோட விளைவாதான் இன்னைக்கு மாரிதாஸ் பாஜக நோக்கி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. ஏங்க இன்னும் எத்தனை நாளைக்குங்க முஸ்லிம்கள் மேல பழிய போட்டு இருப்பீங்க? முஸ்லிம்கள் தாங்க அங்க காப்பாத்த செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க பாதுகாப்பு குறைபாடு செஞ்சு வச்சிருக்கீங்க. ஒரு நடிகை கங்கனாவுக்கு உங்களால Z+ பாதுகாப்பு கொடுக்க முடியுது, Y+ பாதுகாப்பு கொடுக்க முடியுது, ஆனா மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி மாரிதாஸ் இன்னைக்கு பாஜக நோக்கி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. அண்ணாமலை வெளியில வந்து இன்னைக்கு உண்மையை பேச ஆரம்பிச்சிருக்காரு. அங்க களத்துல வந்து இஸ்லாமியர்கள் தான் போய் உதவி செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி அண்ணாமலை யதார்த்தத்தை பேச ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப இந்த மாதிரியான உண்மைகள் இன்னைக்கு வடக்கு மக்களுக்கு தெரிஞ்சதால பாஜக பரப்பக்கூடிய பொய்கள், பேரை கேட்டு கொலை பண்ணாங்க, ஜிப் அவுத்து பார்த்து கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜகவுடைய இந்த வெறுப்பு பிரச்சாரங்கள் இன்னைக்கு மக்கள் மத்தியில எடுபட